ग्रंथराज श्रीमद् भागवतम की जय। शील प्रभुपाद की जय। सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धांत रत्नाट्य सर्वलोकैक दृक्पदा सर्वभागवत प्राणा श्रीमद् भागवत प्रभो कलिध्वंतोदिदादित्य श्रीकृष्ण परिवर्तिता परमानंद पाठाय प्रेम वर्षक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुते। मदेकबंधो मत्संगिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते। असाधु साधु दादायिन् अति नीचोत चाकर आनमुञ्चकदा शृण्मां प्रेम्णा हृत्कण्ठयोस्फुराः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தம் 4ஆம் அத்தியாயம் பதம் எண் 34 இருந்து பார்க்க போறோம். 31 இருந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா கடைசியா நம்ம பார்த்தது 7ஆம் ஸ்கந்தத்துல 4ஆம் அத்தியாயத்தில் 28ஆம் ஸ்லோகம் பார்த்திருந்தோம். அதனோட தொடர்ச்சியா தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். இன்னைக்கு ஏதாவது முகூர்த்தம் இருக்கா? என்ன முகூர்த்தம் இருக்கா? ஹெவி முகூர்த்தம் இருக்கா? வெரி குட். வழக்கத்தை விட ரொம்ப கம்மியா இருக்காங்க. தீட்சை வாங்கின பக்தர்களுக்கும் முகூர்த்தம் இருக்கா? தீட்சை வாங்காதவங்க முகூர்த்தம் இல்லையா? முகூர்த்தம் இல்லைனாலும் போயிட்டு வரோம் நாங்க எங்கேயாவது. உங்க வீட்டில் 2 கல்யாணம் இருக்கா? நீங்க போலையா? முடிச்சுட்டு போனவா? ஓகே, வெரி குட். நம்ம கிருஷ்ணர்கிட்ட என்ன காட்டுறோம் அப்படிங்க நமக்கே தெரியும் இல்லையா? சரி, ராமாயணத்துல சுந்தர காண்டம் அப்படின்னு ஒரு காண்டம் இருக்கு இல்லையா? அதற்கு பேர் ஏன் சுந்தர காண்டம் வந்தது அப்படின்னா யாருக்கா தெரியுமா? எல்லாமே சுந்தரமா தான் இருக்கு. ராமாயணத்துல எல்லாமே சுந்தரமா தான் இருக்கும். ராமருடைய ஜென்மம் சுந்தரமா இருக்கும். ராமரும் சீதையும் திருமணம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப சுந்தரமா இருக்கும். அதுக்கப்புறம் ராமர் பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு காட்டுக்கு போறது ரொம்ப சுந்தரமா இருக்கும். காட்டுல ராமரும் சீதையும் லக்ஷ்மணும் சஞ்சாரம் பண்றது ரொம்ப சுந்தரமா இருக்கும். அதன் பிறகு ராமர் சீதையை தொலைச்சிட்டு அழுது புலம்புறது சுந்தரமா இருக்கும். கடைசியில ராமரும் சீதையும் எல்லாரும் சேர்ந்து பட்டாபிஷேகம் பண்ணதும் ரொம்ப சுந்தரமா இருக்கும். எல்லாமே சுந்தரமா இருக்கும் பொழுது ஒரே ஒரு காண்டத்துக்கு மட்டும் என்ன பேர் வச்சிருக்காரு அவரு? சுந்தர காண்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. என்ன காரணம்? வெரி குட். நான் சொல்லி கொடுத்தது யாரா ஒருத்தருக்கா ஞாபகம் இருக்கு. அந்த சுந்தர காண்டத்துல பார்த்தோம் அப்படின்னா ராமருடைய குணங்கள் அதிகமா இருக்காது. யாருடைய குணங்கள் தெரியுமா இருக்கும்? ஹனுமானுடைய குணங்கள் அதிகமா பேசப்பட்டிருக்கும். அதனால அதுக்கு பேர் என்ன பேர் வச்சிருக்காங்க? சுந்தர காண்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதே போலதான் பகவத்கீதையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா பகவத்கீதையில கிருஷ்ணர் பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்னதான்? ஒரே விஷயம் தான் பேசுறார். பக்தி அப்படிங்கிற ஒரே விஷயத்தை தான் கிருஷ்ணர் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பேசுறார். ஆனா ஒரு அத்தியாயத்துக்கு மட்டும் பக்தி யோகம் பேர் வச்சிருக்காங்க. எந்த அத்தியாயத்துக்கு? 12ஆம் அத்தியாயத்துக்கு. ஆனா உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா 9ஆம் அத்தியாயத்துக்கு பேர் பக்தின்னு வச்சிருக்கலாம். ஏன்னா அங்கதான் என்ன இருக்கு? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அப்படின்ற நேரடியான பக்தி விஷயம் இருக்கு. மன்மனாபோ மத்பக்தோ அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அபிச்சேசு துராச்சாரோ பஜதேமாம் அனன்யபாக் அப்படின்னு சொல்லிட்டு நமே பக்த பிரணஷதி அப்படின்ற ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. நேரடியா பக்தி விஷயங்களை பத்தி பேசுறா கிருஷ்ணர். ஆனா அதுக்கு பேர்லாம் பக்தி யோகம் பேர் வைக்கல. 12ஆம் அத்தியாயத்துக்கு பக்தி யோகம் பேர் வச்சிருக்காரு. என்ன காரணம்? ஹலோ, 12ஆம் அத்தியாயம் தெரியுமா பகவத்கீதையில? அது வரைக்கும் வந்திருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? 12ஆம் அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்கும்? முதல் ஸ்லோகம், ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கும்? 12th சாப்டர். ஸ்ரீ பகவானுவாச்ச ஏதாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகமா?
வெரி குட். நம்ம எல்லாம் பகவத்கீதையை பிரச்சாரம் பண்றோம். நம்ம எல்லாம் கீதா சாஸ்திரி, பகவத்கீதை என்னது, பக்தி சாஸ்திரி பினிஷ் பண்ணிட்டோம். எல்லாருமே சர்டிபிகேட் வாங்கியாச்சு. 12ஆம் அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு. சரி, எனிவே அப்புறம் கண்டென்ட்டை பத்தி என்ன சொல்றது நான். 12ஆம் அத்தியாயத்துக்கு பேர் ஏன் பக்தி யோகன் பேர் வச்சாங்க அப்படின்னா, இங்க கவனிங்க, நடக்கிறவங்க நடந்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா 12ஆம் அத்தியாயத்துல ஒரு விஷயம் நிறைய பேசப்பட்டிருக்கு. என்ன விஷயம் பேசப்பட்டிருக்கு? ஸ்ரீராம், ஸ்ரீராம் தானே உன் பேரு? எந்த பக்தர்களை பத்தி? பகவானுடைய பக்தர்களை பத்தி என்ன பேசப்பட்டிருக்கு? பக்தனுடைய குணங்கள் கிருஷ்ணர் வரிசையா பேசிட்டே வருவாரு. யோ மத் பக்த சமயப்பிரியா பக்தோசி அதீவமே பிரியா ஏஷ பக்த அதீவமே பிரியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் கிருஷ்ணர்? எனக்கு இப்படிப்பட்ட பக்தனை ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த பக்தன் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த குணங்கள் உள்ள பக்தன் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுவார் கிருஷ்ணர்? பேசிக்கிட்டே போவார். அப்ப அந்த 12ஆம் அத்தியாயத்துல யாரை பத்தி அதிகம் பேசப்பட்டிருக்கு? பக்தனுடைய குணங்கள் பேசப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப சுந்தரகாண்டத்துல யாருக்கு பெருமை? பக்தனுடைய குணங்களுக்கு தான் பெருமை. அதனால சுந்தரகாண்டம் பேர் வச்சாங்க. பகவத்கீதையில யாருக்கு பெருமை? பக்தனுடைய குணங்கள் தான் பேசப்பட்டு, அதனால அதுக்கு பேரு பக்தி யோகன் பேசப்பட்டிருக்கு. அதே போலதான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, 2 விஷயங்கள். ஒன்று பகவானுடைய குணங்கள், 2வது பக்தனுடைய குணங்கள், இல்லையா? அதனால இதுக்கு பேர் பாகவதம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பாகவதம் அப்படின்னா பாகவதர்களுடைய குணங்களை பத்தி பேச வந்ததுதான் பாகவதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுல மகாபாகவதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிரகலாதன், இல்லையா? நாம போன வகுப்புல பேசியிருந்தோம். பகவான் நேரடியா வந்து தேவர்களுக்கு சொல்றாரு, நான் நேரடியா கீழே இறங்கி வந்து அந்த ஹிரண்யகசிபுவை தடுப்பதற்கு, அந்த ஹிரண்யகசிபுவை பாதுகாப்பதற்கு சிவபெருமானே வந்தாலும் ஹிரண்யகசிபு என்ன பண்ணுவேன்? நான் சம்ஹாரம் செய்வேன். காரணம் என்னது? பிரகலாதன் அப்படின்ற ஒரே ஒரு பக்தனுக்காக நான் இதை செய்வேன்னு சொல்லி சொன்னார். அப்படி சொல்லும் போது பிரகலாதனை மட்டும் நம்ம ஏன் பக்தன்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது 2 குணங்களை பத்தி சொன்னோம். இந்த 2 குணங்கள் தான் பிரகலாதனுடைய மிக முக்கியமான குணங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். திரும்ப திரும்ப உங்களை ரிப்பீட் பண்ண வச்சோம். சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கு தெரியும்? நிர்வைராய பிரசாந்தாய அப்படின்னு 2 குணங்கள் சொன்னோம். நிர்வைரம் அப்படின்னா என்னது? நிர்வைரம் அப்படின்னா எதிரிகள் அற்றவர், பொறாமையற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிரசாந்தாய அப்படின்னா அமைதியானவர், திருப்தியா இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இது பக்தனுடைய 2 குணங்கள். இதேதான் கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு, பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பராம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ பக்தனுக்கு இந்த 2 குணங்கள் இருக்காது. என்ன குணங்கள் இருக்காது? யார் மேலையும் பொறாமையும் இருக்காது. அதே போல எப்பயும் எதுக்கு எந்த விஷயத்த நினைச்சியும் புலம்பிட்டு இருக்க மாட்டார், இல்லையா? அவர் எப்பயும் அமைதியா சாந்தமா இருப்பார், திருப்தியா இருப்பார். இங்க அதை சொல்லி முடிச்சுட்டு நாரதர் சொல்றாரு, அது மட்டும் இல்லப்பா, அந்த பிரகலாதனுடைய குணங்கள், அந்த பிரகலாதனுக்கு இன்னும் நிறைய குணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பிரகலாதனுடைய குணங்களை ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்றார். கேட்கலாமா? ஏன்னா முக்கியமா நம்ம இதான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நாம் எல்லாரும் பகவானுடைய பக்தர்கள் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் என்ன தேவை? நாம் பகவானுடைய பக்தன் ஆகணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? குணங்கள் தேவை. பக்தனுடைய குணங்கள் தேவை, இல்லையா? பக்தன் அப்படின்னாவே பக்தனுடைய குணங்களை தான் வச்சு என்ன சொல்றோம், நம்ம ஒருத்தரை பக்தன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதனால இதுல பகவானுடைய குணங்களை பத்தி, பக்தனுடைய குணங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. 31 ஸ்லோகத்தை பேச ஆரம்பிக்கிறார். பிரம்மண்ய சீல சம்பன்ன சத்யசந்தோ ஜிதேந்திரியः ஆத்மவத் சர்வபூதானாம் ஏக பிரிய சுஹுத்தமஹ தாசவத் சன்னதரங்கிரிஹி பித்ருவத் தீனவத்சலஹ பிராத்ருவத் சதுருஷ ஸ்னிக்தோ குருஷ்வோ ஈஸ்வரோ பாவனஹ வித்யார்த்த ரூப ஜன்மாட்யோ மானஸ்தம்ப விவர்ஜிதஹ. இது நான் பலதேவ் வித்யாபூஷன் விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கருடைய கமெண்ட்ரி படிக்கிறேன், பிரபுபாவுடைய கமெண்ட்ரி படிக்கிறேன். ஒரு குணங்களா பேச ஆரம்பிக்கிறார். பிரம்மண்யஹ அப்படின்னு சொல்லி சொல்றார். பிரம்மண்யஹ அப்படின்னா என்னைக்குமே
ஆன்மீக ஞானத்துல நாட்டம் கொண்டவனா இருப்பான. எப்பயும் ஆன்மீக ஞானத்தை பெருக்கிக்கணும், ஆன்மீக ஞானத்தை வளர்த்துக்கணும்னு என்ன பண்ணிட்டு இருப்பார்? எப்பயுமே ஆலோசனை பண்ணிட்டே இருப்பார். நமக்கெல்லாம் நேரம் கிடைச்சா என்ன பண்றோம்? உடனே மொபைல் ஞானத்தை வளர்த்துக்கிறோம் இல்லையா? இல்லைன்னா கேஜெட் ஞானங்களை வளர்த்துக்கிறோம். புதுசு புதுசா ஏதாவது ஒரு மொபைலை பார்த்து நோண்டிக்கிட்டு, இல்லை ஏதாவது ஒரு கூகுளில் போய் சர்ச் பண்ணி இது எப்படி இருக்கு அது எப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம இங்க சொல்றாரு பிரம்மண்யா அப்படின்னு சொல்றாரு. நமக்கு நேரம் கிடைக்கும் போதுல என்ன பண்ணுவா? பகவானுடைய குணங்களை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது சீல சம்பன்னஹா அப்படின்னு சொல்றார். சீல சம்பன்னஹா அப்படின்னா நிறைய நல்ல குணங்கள் பொதிந்து இருப்பவரம். அவர்கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லா நல்ல குணங்களும் அவர்கிட்ட இருக்குமா? அவர்கிட்ட இல்லாத நல்ல குணங்களே இல்ல அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது சத்தியசந்தகா அப்படின்னு சொல்றார். சத்தியசந்தகா அப்படின்னா உண்மையை தெரிந்து கொள்வதற்கு ஆசை உடையவரா இருப்பாராம். உண்மைனா என்னது? உண்மைனா என்னது? கிருஷ்ணர் தான் உண்மை. கிருஷ்ணர் தவிர வேற உண்மை கிடையாது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. இந்த உலகத்துல ஒரே ஒரு சத்தியம் இருக்கு, அது என்னதான்? கிருஷ்ணர் மட்டும்தான் இல்லையா? அந்த கிருஷ்ணரை தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் ஆசைப்படுவாராம். சத்தியசந்தகா அப்படின்னு சொல்றார். ஜிதேந்திரியஹா அப்படின்னு சொல்ற. ஜிதேந்திரியஹா அப்படின்னா புலன்களை தன் வசத்துல கொண்டிருப்பவர் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் ஆத்மவத் சர்வபூதானாம் அப்படின்னு சொல்றார். ஆத்மவத் சர்வபூதானாம், எல்லா உயிரினங்களையும் தன்னை போல பார்க்க தெரிந்தவர் அப்படின்னு சொல்றார். ஆத்மவத் அப்படின்னா தன்னை போல, எல்லா உயிரினங்களையும் தன்னை போல பார்க்கணுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? தனக்கு எது சந்தோஷம் கொடுக்குமோ அதை மற்றவங்களுக்கு செய்யணும். தனக்கு எது சந்தோஷம் கொடுக்காது அதை என்ன பண்ணக்கூடாது? மற்றவங்களுக்கு அதை செய்யக்கூடாது. நம்மளை யாராவது போற்றி புகழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும். நம்மளை யாராவது திட்டினாங்க அப்படின்னா நம்மளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, அதை மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது. நமக்கு இந்த உணவை சாப்பிட்டா பிடிக்கும், ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியில போறவங்களுக்கு பழைய சோறையோ கெட்டு போனதையோ நீ சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டேன். அப்ப ஏன் நீ மற்றவங்களை அதை கொடுக்குற இல்லையா? அப்ப நமக்கு எது சந்தோஷம் கொடுக்குமோ, நமக்கு எது நல்லது நினைக்கிறோமோ அதை தான் மற்றவங்களுக்கு செய்யணுமா. அதான் சொல்றாரு ஆத்மவத் சர்வபூதானாம் ஏகப்பிரிய சுகிருத்தமஹா அப்படின்னு சொல்றார். ஏகப்பிரிய சுகிருத்தமஹா அப்படின்னா என்னைக்குமே பரமாத்மாவை போல எல்லாருக்கும் நண்பனா இருப்பாராம். பரமாத்மா என்னைக்குமே ஒருத்தருக்கு எதிரியாகவே மாறவே மாட்டார். பரமாத்மா என்னைக்கும் நல்லதான் பண்ணிட்டே இருப்பார். இன்னைக்கு நம்ம ஒரு உதாரணம், மாடர்ன் டேல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்த கூகுள் மேப்ல ஒருத்தங்க பேசுவாங்கல்ல, யார் அது? சிரியா. கூகுள் மேப்ல பேசுறது யாரு? கூகுள் மேப்ல ஒரு லேடி வாய்ஸ் வந்துட்டே இருக்கும் இல்லையா? அந்த லேடி வாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களை திட்டவே திட்டாது, அது ஒரு டைரக்ஷன் சொல்லும். டைரக்ஷன்ல போயிட்டு இருப்போம், திடீர்னு ரைட்ல போக சொல்லும், லெஃப்ட்ல போயிட்டு இருப்போம். டே முட்டா பயலே, உன்னை எந்த பக்கம் போசானா எந்த பக்கம் போயிட்டு இருக்கடா, ரைட்ல போசல லெஃப்ட்ல போற தற்கூரி பயலே சொல்லிட்டு திட்டாது. என்ன பண்ண தெரியுமா? அது உடனே ரீடைரக்ட் பண்ணும். ஓகே நீ லெஃப்ட் டைரக்ஷன் தான் போகணுமா, சரி இப்போ லெஃப்ட்ல இருந்து எப்படி நீ ரைட்டுக்கு வரது அப்படின்னு சொல்லிட்டு ரீடைரக்டிங் அப்படின்னு சொல்லி ரீடைரக்ட் பண்ணும். நீங்க எத்தனை முறை சுத்தி சுத்தி வந்தாலும் என்ன பண்ணுவோம்? கூட அதை வந்து சுத்திட்டே இருக்கும். ஆனா இது சரியா நம்மளை கொண்டு போய் கடத்துல சேர்த்துறாது, கொண்டு போய் எங்கேயாவது கிடத்துல தள்ளி விட்டுரும். பட் பரமாத்மா அப்படி இருக்க மாட்டார். பரமாத்மா என்ன பண்ணுவார் அப்படின்னா, நாம் எந்த வழியில போனாலும் அந்த வழியிலேயே நம்ம பின்னாடியே வந்து என்ன பண்ணுவாரு? நம்மளை எப்படியாவது ஆட்கொள்ள முயற்சி பண்ணுவார். இதாங்க சொல்றாரு ஏகப்பிரிய சுகிருத்தமஹா அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் நண்பனா இருப்பாரா, யாரையும் விட்டு வைக்க மாட்டார், எல்லாத்தையும் எப்படியாவது பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற ஆசையில இருப்பாராம். தாசவத் அப்படின்னு சொல்றாரு. தாசவத் இங்க போட்டிருக்கு. ஓகே, தாசவத் சன்னத ஆர்யாங்கிரிஹி அப்படின்னு சொல்றார். உயர்ந்த நபர்கள், அதாவது பக்தர்களுக்கு என்னைக்குமே தாசனை போல இருப்பாராம். என்னைக்காவது ஒரு பக்தர்களை பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு சேவை எப்படி செய்யறது அப்படின்ட்டு கை கூப்பி நின்றுட்டு இருப்பாராம். அதே போல சொல்றாரு பித்ருவத் தீன வத்சலஹா, தன்னை விட தாழ்ந்தவர்களுக்கு, ரொம்ப ஏழை மக்களுக்கு இல்லை தன்னை விட தாழ்ந்தவர்களுக்கு தந்தையை போல இருப்பாராம்.
அதே போல அடுத்த குணம் சொல்றாரு, பிராத்ருவத் சதுர்ஷ ஸ்னிக்தஹா, தனக்கு சமமானவர்கள் நண்பர்களுக்கு எப்படி இருப்பாரா, பிராத்ருவத் அப்படின்னு சொல்லி சொல்ற. பிராத்ருவத் அப்படின்னா சகோதரனை போல நடந்துப்பாரு, பிராத்ருவத் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கப்புறம் குருஷ்வ ஈஸ்வர பாவனக, குருவை எப்படி பார்ப்பாரு அப்படின்னா பகவானை எப்படி பார்ப்பாரோ அதே போல குருவுக்கு என்ன பண்ணுவாரா, மரியாதை கொடுப்பாரா. அதான் இங்க சொல்ற. அதுக்கப்புறம் வித்யார்த்த ரூப ஜன்மாதய மானஸ்தம்ப விவர்ஜிதா. He was completely free from unnatural pride that might have given rise from good education, riches, beauty, aristocracy and so on. என்னைக்குமே கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லாம, அகங்காரம் அப்படின்னா எதனால அகங்காரம் வருது ஒருத்தனுக்கு சொல்றாரு, நல்ல கல்வி இருந்துச்சுன்னா ஒருத்தனுக்கு அகங்காரம் வரலாம், நல்ல செல்வம் இருந்தா ஒருத்தனுக்கு அகங்காரம் வரலாம், நல்ல அழகு இருந்தா ஒருத்தன் அகங்காரம் வரலாம், இல்ல உயர் குடும்பத்துல பிறந்திருந்தோம் அப்படின்னா அகங்காரம் வரலாம். நமக்கெல்லாம் எதை பார்த்து அகங்காரம் வரலாம், இதெல்லாம் இருந்தா நமக்கு அகங்காரம் வரலாம். ஆனா இதெல்லாம் இல்லாம நம்மளுக்கு என்ன வருது, அகங்காரம் வருது. இப்ப இதெல்லாம் இருந்தா அகங்காரப்படுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சரி, அவருக்கு இதெல்லாம் இருக்குங்க அகங்காரப்படுறதுக்குன்னு சொல்லலாம். எதுவுமே நம்ம கிட்ட இல்லையே, இல்லாம நம்ம என்ன பண்றோம், தலைய தூக்கிட்டு தான் நடந்துட்டு இருக்கோம், ரொம்ப அகங்காரத்தோட நடந்துட்டு இருக்கும். அதான் இங்க சொல்றாரு, அப்படிப்பட்ட குணங்கள்லாம் இல்லாம இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து குணங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. பேசும் பொழுது ஒன்னு சொல்றாரு, எஸ்மின் மகாத் குணோ ராஜன் கிருஹ்யந்தி கவிபிர் முனிஹி நதே தூண பிதீயந்தே யதா பகவதீஸ்வரே. O king, Prahalad's good qualities are glorified by the wise. Just as all the good qualities are always found in the Supreme Lord, they also exist even now without covering in Prahalad. பகவான் கிட்ட என்னெல்லாம் குணங்கள் இருக்கோ அந்த குணங்கள்லாம் யார்கிட்ட இருக்கா, பிரகலாதன் கிட்ட, பக்தன் கிட்ட இருக்கான். அதனால நாம் பகவானுடைய பக்தனா ஆகிறோம் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம், பகவானுடைய குணங்கள்லாம் என்ன ஆகும், நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நாம் இதை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். குணைரலம் அசங்கேயர் மகாத்மியம் தஸ்ய சூச்சதே வாசுதேவே பகவதி யஸ்ய நைசர்கீரதிஹி. 36 ஸ்லோகத்தில் சொல்றாரு, who can list the innumerable qualities of Prahalad Maharaj? It is accurately said that his greatness was his natural attraction for Vasudeva. நாரதர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு குணங்களா சொல்லிட்டு இருக்காரு. நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், நிறைய குணங்கள் சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு யாரால சொல்லி முடிக்க முடியும்பா அந்த பிரகலாதனுடைய குணங்களை. பிரகலாதனுடைய குணங்கள் 1-2 கிடையாது, நிறைய குணங்கள் இருக்கு, மாலாது, சொல்லி மாலாது. ஆனா அந்த பிரகலாதனுக்கு ஒரே ஒரு குணம் ரொம்ப முக்கியமான குணமா, இந்த ஒரு குணம் தான் எல்லா குணங்களுக்கும் ராஜாவை போன்ற குணம் அப்படின்னு சொல்லி சொல்ற. என்ன குணமா இருக்கும், இத நம்மளுக்கு பக்திவினோத் தாக்கூர் சொல்லி கொடுத்திருக்காரு. சைத்தன்ய சரிதாமிரத்துல ஒரு பக்தனுடைய 26 குணங்கள்லாம் பேசிட்டு, இந்த 26 குணங்கள்ல இதுதான் ஒரு பக்தனுக்கு மிக முக்கியமான குணம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதே போல இந்த ஸ்லோகத்திலையும் பிரகலாதனுக்கு அநேகமான குணங்கள் இருந்தாலும் இந்த ஒரு குணம் தான் அந்த பிரகலாதனுடைய குணங்கள்ல சிறந்த குணம், ராஜாவை போன்ற குணம் அப்படின்னு சொல்லி சொல்ற. என்ன குணமா இருக்கும், பொறுமை, பகவான் கிட்ட அட்டாச்மெண்ட். இங்க ரொம்ப தெளிவா சொல்றார், குணைர் அலம் அசங்கேயர். அசங்கேயர் அப்படின்னா நம்பர்ல சொல்ல முடியும், இன்ஃபைனைட் சொல்லி சொல்றோம் இல்லையா, எண்ணிலடங்காத குணங்கள் இருக்கா. மகாத்மியம் தஸ்ய சூச்சதே. சூச்சதே அப்படின்னா உனக்கு சுருக்கமா சொல்றேன், அவனுக்கு நிறைய குணங்கள் இருக்குப்பா, அந்த எல்லா குணங்கள் என்ன பண்றான் உனக்கு சுருக்கமா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த ஒரு குணத்தை தெரிஞ்சுக்கோ, அவனுக்கு மற்ற குணங்கள்லாம் தெரிஞ்சு போயிடும். பராசர பட்டர் கிட்ட இந்த மாதிரிதான் ஒரு கேள்வி கேட்டாங்க. கை ஃபுல்லா மண் எடுத்துக்கிட்டாரு, இதுல எத்தனை மண் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. எத்தனை மண் இருக்குன்னா என்ன சொல்ல முடியும், எத்தனை மண் இருக்குன்னு என்ன சொல்ல முடியும், ஒரு கைப்பிடி மண் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது போல
பிரகலாதனுக்கு அநேகமான நல்ல குணங்கள் இருக்கா. அந்த அநேகமான நல்ல குணங்கள்ல இது ஒரே ஒரு குணம் ரொம்ப நல்ல குணம். இந்த ஒரு குணத்தை தெரிஞ்சுக்கோ. இந்த ஒரு குணத்தை புரிஞ்சுட்டேன்னா எல்லா நல்ல குணம் உனக்கு புரிஞ்சுப்பேன். என்ன குணம் அப்படின்னா, வாசுதேவே பகவதி அப்படின்னு சொல்றான். அவனுக்கு யார் மேல பக்தி இருக்கான்? பகவான் வாசுதேவன் மேல பக்தி இருக்கான். எப்படிப்பட்ட பக்தி இருக்கான்? எஸ்ய நைசர்கீ ரதிஹி அப்படின்னு சொல்றான். நைசர்கீ ரதிஹி அப்படின்னா கொஞ்சம் கூட தடங்கள் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், இயற்கையாகவே பகவான் மேல என்ன இருக்கு? அவனுக்கு பற்றுதல் இருக்கான். இதுதான் மிக உயர்ந்த குணம் அப்படின்னு சொல்றான். இருக்கிற உயர்ந்த குணம் என்னது ஒரு பக்தனுக்கு? பகவான் மேல இயற்கையாகவே பற்றுதல் கொண்டு இருக்கணுமா. நாமெல்லாம் இப்ப பற்றுதல் வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். ஆனா அந்த பற்றுதல் என்ன ஆகணும்? இயற்கையா மாறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் இப்ப என்ன பண்றோம்னா, நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிரஷ் பண்றதுக்கு தெரியவே தெரியாது. அம்மா என்ன பண்ணுவாங்க? பிரஷ் பண்றதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. பிரஷ் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தாலும் கத்துக்கிட்டு செய்வோம். தினசரி செய்யறதுக்கு பிடிக்காது இல்லையா? ஒரு நாள் பண்ணுவோம், அப்புறம் ஸ்கிப் பண்ணுவோம். அப்புறம் அம்மா போட்டு அடி நடிச்சா மறுபடியும் போய் பல்லு விளக்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு பல்லு விளக்கும், பிராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பல்லு வலி வரும்போது என்ன பண்ணுவோம்? மறுபடியும் நமக்கு தெரிஞ்சே ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை பல்லு விளக்க ஆரம்பிச்சிரும். இப்ப என்ன ஆயிடுச்சு? பல்லு விளக்குறது அப்படிங்கிறது நேச்சுரலான ஒரு விஷயம் மாறி போயிடுது. காலைல எந்திரிச்சோடனே பிரஷ் பண்றது அப்படிங்கிறது இயற்கையா மாறி போயிடுது. இயற்கையா ரொம்ப நேச்சுரல், ரொம்ப ஃப்ளோவா நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருது. அது போல பக்தி மாறி போயிடணுமா. இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? ராகானுக பக்தி அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம செய்யக்கூடிய பக்தி எப்படிப்பட்ட பக்தியா இருக்கு? சாதன பக்தி அப்படின்னு சொல்றோம். சாதன பக்தினா என்னது? பிடிக்கல அப்படின்னாலும் தினசரி செய்யறதுக்கு பேர் சாதன பக்தி. பிடிக்கல இல்ல, தினம் பக்தி செய்யறது யாருக்கும் பிடிக்கல. தினமும் காலைல எந்திரிக்க யாருக்கும் பிடிக்கல. தினமும் திலக்கு போறது யாருக்கும் பிடிக்கல. தினமும் ஜபம் பண்றது யாருக்கும் பிடிக்கல இல்லையா? தினமும் கிளாஸுக்கு வர்றது அறவே பிடிக்கல. தினமும் கிளாஸுக்கு வர, வாரத்துக்கு ஒரு நாள் வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே கிளாஸுக்கு வந்தாலும், கோயிலுக்கு வந்தாலும் கீழே அப்படியே சுத்தி பார்த்துட்டு போயிடுறது. இல்லைன்னா கிளாஸுக்கு 8:30 8:45 வர்றது. எல்லாம் என்ன பண்றோம்? இந்த மாதிரி பிடிக்காமையே பக்தி பண்ணிட்டு இருக்கோம். வலுக்கட்டாயத்துக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கோம். பண்ணலன்னா யாராவது போன் பண்ணி திட்டுவாங்களே அப்படின்றதுனால வந்துட்டு இருக்கும். இதுக்கு பேரு சாதன பக்தி. பிடிக்கல அப்படின்னாலும் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இஷ்டம் இல்லாம பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு பேரு சாதன பக்தி. இது என்ன ஆகணும்? இந்த பக்தி என்னவா மாறணும்? ராகவனுக பக்தியா மாறணும். ராகவனுக பக்தினா என்னது? இயற்கையா வந்துடணும், ஃப்ளோ வந்துடணும். காலையில ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு நமக்கே முழிப்பு வந்துடணும். எந்திரிச்சு கிடுகிடுன்னு என்ன பண்ணும்? குளிச்சுட்டு நேரா பகவானை பார்க்க போயிடணும். மங்களாரத்தி முடிச்சோடனே சாண்டிங் பேல கை விட்டுட்டு சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிடணும். கிளாஸ் நடந்துச்சுன்னா எங்க நடந்தாலும் சரி, இங்க நடந்தா மட்டும் கிடையாது, யார் கிளாஸ் கொடுத்தாலும் என்ன பண்ணும்? உட்காந்து கேட்க முயற்சி பண்ணும். என்னதான் சொல்ல வராங்க, கிருஷ்ணரை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முயற்சி பண்ணும். கீர்த்தனம் பண்ண உடனே என்ன பண்ணும்? வாய் நம்ம இயற்கையா பாட ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் போய் ரூம்ல போய் எழுப்பிட்டு வரக்கூடாது, கிளாஸுக்கு வாங்க கிளாஸுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இல்லையா? இப்ப இது ப்ரோக்ராம், இப்ப நாங்க இதுக்கு போயிருந்தோம், என்னது பரிக்கிரமா போயிருந்தோம். பரிக்கிரமால எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. என்ன பண்ண, அப்ப கூப்பிட வேண்டியதா இருக்கும். பஜனுக்கு வாங்க, கிளாஸுக்கு வாங்க, பஜனுக்கு வாங்க, கிளாஸுக்கு வாங்கன்னு கூப்பிட வேண்டியதா இருக்கும். பிரசாதம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா, பிரசாதம் வண்டி வந்துருச்சு அப்படின்னா எங்க இருந்து வருவாங்கன்னு தெரியாது, எங்க ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க, எங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாலும் தெரியல. அந்த ஸ்மெல்லுக்கு கிடுகிடுன்னு பறந்து வந்துருவாங்க. சைன பறந்துட்டே அப்படின்னு உட்காந்துருவாங்க. அதுல நம்மளுக்கு இஷ்டம் இருக்கு. அதுல யாருமே நம்ம என்ன பண்ண தேவையில்லை, புஷ் பண்ணவே தேவையில்லை. யாராலும் நம்மளுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கா? பிரபு பிரசாதம் சாப்பிடுங்க பிரபு, இந்த பிரசாதம் சாப்பிடுங்க பிரபு அப்படின்னு நம்மள யாருமே புஷ் பண்ண வேண்டியதே கிடையாது. அதுக்கெல்லாம் இயற்கையா வந்துடுது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் கிருஷ்ணரையும் மாத்திக்கணும். அதனால்தான் நமக்கு என்னமோ தெரியல, அன்ன பிரம்மம் அப்படின்னு ஆரம்பிக்குது சாஸ்திரம். நீங்க கடவுளை எங்க பாருங்க? உணவுல முதல்ல பார்க்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. கடவுளை எந்த ரூபத்தில் தான் நம்மளுக்கு இருக்காரா? உணவு ரூபத்தில் தான் இருக்காரா. முதல் கடவுள் நம்மளுக்கு என்னதான்? சாப்பாடு தான் இல்லையா? சோறு தான் முதல் உணவா இருக்கு. நீங்க உணவை பார்க்கும் போது யாரை பார்க்க தெரியும்? அதுல கிருஷ்ணரை பார்க்க தெரியணும் அப்படின்னு சொல்ற. தண்ணி குடிக்கிறதுல இருந்து நாம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு கவலத்திலையும் நம்மளுக்கு என்ன பண்ணும்? கிருஷ்ணருடைய ருச்சிய பார்க்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அந்த பிரகலாதனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா,
அவனுக்கு இயற்கையாகவே யார் மேல பற்றுதல் இருந்தது? பகவான் மேல இயற்கையான பற்றுதல் இருந்தது. யாருமே வந்து புஷ் பண்ணி அவனை இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு பக்தி எல்லாம் செய்ய வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லாம இருந்தாராம். இதுதான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான குணம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதேதான் பக்தி நோட்டாக்குன்னு சொல்லுவார். ஒரு பக்தன் நிறைய குணங்கள்லாம் இருக்கலாம். பொறுமையா இருக்கிறது, பணிவா இருக்கிறது, இல்லையா, உண்மையா இருக்கிறது, சுத்தமா இருக்கிறது, சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறது, புலன்களை அடக்கியவனா இருக்கிறது, நிறைய குணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா இதெல்லாம் வந்து ஒரு பக்தனுக்கான குணம் இல்ல. இது நம்ம சாதாரண மனிதர்கள் கிட்ட கூட இந்த குணங்கள்லாம் பார்க்க முடியும். நம்மளை விட இன்னைக்கு பொறுமையா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மை விட பணிவா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மை விட புலன்களை அடக்கியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ அதெல்லாம் பக்தனுடைய குணங்கள் அப்படின்ட்டு சொல்லிட முடியாது. இதெல்லாம் பௌதிகமான குணங்கள் தான். இதெல்லாம் உடல் சார்ந்த குணங்கள். ஆனா பக்தனுக்கே உண்டான ஒரு குணம் என்ன அப்படின்னா கிருஷ்ணைக சரணம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? கிருஷ்ணைக சரணம் அப்படின்னா கிருஷ்ண ஏக சரணம். கிருஷ்ணரிடம் மட்டுமே சரணாகதி பண்ணவரா இருப்பாராம். இதுதான் பக்தனுடைய மிக முக்கியமான குணம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன் இது பக்தனுடைய மிக முக்கியமான குணம் சொல்லி சொல்லப்பட தெரியுமா? ஏன்னா இதுதான் ஆத்மாவுடைய குணம். ஆத்மா பணிவா இருக்குமா? ஆத்மா பொறுமையா இருக்குமா? ஆத்மா புலன்களை அடக்கியதா இருக்குமா? ஆத்மா சுத்தமா இருக்குமா? இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ஆத்மாவுடைய ஒரே ஒரு குணம் நம்மளுக்கு நல்லா தெரியும். என்ன குணம்? நம்ம எல்லாருக்கும் தெரியல, ஆத்மாவுடைய நேச்சர், ஆத்மாவுடைய தர்மம் சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஆத்மாவுடைய ஒரே ஒரு குணம் என்னது? பகவானுடைய சேவகன். அவ்வளவுதான். ஜீவேர ஸ்வரூப ஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ் அப்படின்றதான் நம்ம சைத்தன்ய மகாபுரு சொல்லியிருக்காரு. அப்ப ஆத்மாவுடைய ஒரே ஒரு குணம் என்னதான்? பகவானுக்கு என்னைக்குமே சேவகம் பண்ணிட்டு இருக்கிறது. இப்ப மற்ற குணங்கள்லாம் இருக்கு, பொறுமையா இருக்கிறது, பணிவா இருக்கிறது, இந்த குணங்கள்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னா இந்த குணங்கள்லாம் தேவையும் இல்லை. பொறுமையா இருக்கணும், ஆனா எல்லா சமயத்திலும் நம்ம என்ன பண்ண முடியாது, பொறுமையா இருக்க முடியாது. ஒரு சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணி ஆகணும், பொங்கி எழுந்தாகணும் இல்லையா? எல்லா சமயத்திலும் பணிவாம இருந்துட முடியாது. ஒரு சில சமயம் எப்படி இருக்கும், நம்ம கொஞ்சம் ரகடா இருந்துதான் ஆகணும் இல்லையா? தட்டி எடுத்து நல்லா போட்டு சாத்தி தான் ஆகணும். எல்லா சமயத்திலும் நம்ம வந்து புலன்களை அடக்கிறதாக இருக்க முடியாது. பிரசாத்தை பார்த்தா புலனக்கள்லாம் எங்கேயோ போயிடுது, குடுன்னு ஓடி போயிடுறோம். அப்படியே எங்க அப்பா பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா சமயத்திலும் இந்த குணங்கள்லாம் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த குணங்கள்லாம் அப் அண்ட் டவுன் இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு குணம் என்னைக்கும் போகவே கூடாது, நம்ம கிட்டே இருக்கணும். அந்த குணம் என்னது? பகவானுடைய சேவகன் அப்படின்ற குணம். அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மற்ற குணங்களை வளர்த்துக்கிறோமோ இல்லையோ, எந்த குணத்தை வளர்த்துக்கணும்? நம்ம பகவானுடைய சேவகன் அப்படின்ற குணத்தை வளர்த்துக்கணும். சேவகன்னா என்னது? அடிமை, அவ்வளவுதான். சேவகன்னா என்னது? அடிமை, அவ்வளவுதான். அடிமைக்கு என்ன கிடையாது? சுதந்திரம் எல்லாம் கிடையாது. அடிமை என்ன பண்ணும்? அவர் என்ன சொல்றாரோ, முதலாளி என்ன சொல்றாரோ அதை கமெண்ட் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு ஒருத்தர் என்ன பண்ணும் அப்படின்னா பணி, இது இந்த அளவுக்கு வந்துச்சு, அதுக்கு பேர் தான் பணிவுன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? சும்மா கையெடுத்து கும்பிட்டு ஹரே கிருஷ்ணா சொல்றதுக்கு பேரு பணிவு கிடையாது. பணிவு அப்படிங்கிறது பகவானுடைய சேவையில் நம்ம ஈடுபடுறதுக்கு பேர் என்ன சொல்றோம்? பணிவுன்னு சொல்லி சொல்றோம். அப்ப ஒரு பக்தனுடைய மிக முக்கியமான குணம் 26 குணங்கள் சொல்லி இருந்தாலும் அந்த 26 குணங்கள் ரொம்ப முக்கியமான குணம் என்னது? எல்லாரும் சொல்லுங்க, என்ன குணம்? சம்ஸ்கிருதத்தில் சொன்ன இல்லையா, கிருஷ்ணைக சரணம். என்னது? கிருஷ்ணைக சரணம். இங்க சொல்லப்பட்டிருக்கு பிரகலாதனுடைய நிறைய குணங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான குணம் என்னது? வாசுதேவே பகவதி. ஒரே ஒரு குணம். இதே வார்த்தையை நம்ம வேற இடத்துலயும் பார்த்திருக்கோம் பாகவத்துல. அந்த ஸ்லோகம் என்னது? வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித ஜனயதி ஆஷு வைராக்கியம் ஞானம் ச யத் அஹைதுகம். டிரான்ஸ்லேஷன் சொல்றீங்களா? என்ன டிரான்ஸ்லேஷன்? வெரி குட். மாதாஜி புதுசா வந்திருக்காங்க நினைக்கிறேன் இல்லையா? நீங்க இந்த ஊர் இல்ல? திருச்சியா? தஞ்சாவூர். ஓகே.
அந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு, வாசுதேவே பகவதி. ஒருவன் வாசுதேவனுக்கு பக்தி செய்ய ஆரம்பிச்சான் அப்படின்னா எப்படிப்பட்ட பக்தி செய்யறான்? பக்தி யோக பிரயோஜிதா, பக்தி யோகத்தினால பக்தி செய்ய ஆரம்பிக்கிறான். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா. அப்படி செஞ்சா என்ன தெரியுமா வரும்? பகவான பக்தி செஞ்சா என்ன வரும்? ஜனயதி, பிறவியை கொடுக்குமா? என்ன பிறவியை கொடுக்கும் ஸ்ரீராம்? என்ன பிறவியை கொடுக்கும்? காமெடி ஷோ நடந்துட்டு இருக்கீங்க, இறப்பே இல்லாத பிறவி. டே ஸ்லோகத்தை சொல்றான்னு நீ புதுசா அந்த கதை விட்டுட்டு இருக்க. ஜனயதி ஆஷு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆஷுனா ரொம்ப வேகமா, ஆஷுன்னா வேகம். ஜனயதி ஆஷு ரொம்ப சீக்கிரமா தோன்றிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன தோன்றும்? ஜனயதி ஆஷு வைராகியம் ஞானம் அப்படின்னு 2 விஷயம் சொல்றாரு. என்ன தோன்றுமா? வைராகியமும் ஞானமும் தோன்றும். ஜனயதி ஆஷு வைராகியம் ஞானம் செய்யத் அஹைதுகம். அஹைதுகம் அப்படின்னு என்னது? காஸ்ட்லெஸ் அப்படின்னு என்னது? எந்தவித காரணமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகவானுக்கு பக்தி செஞ்சோம் அப்படின்னா, நாம் பகவானுக்கு பக்தி செய்வது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகவானை திருப்தி செய்வதற்காக மட்டும் பக்தி செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா 2 விஷயங்கள் கண்டிப்பா தோன்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இது தோன்றவில்லை என்றால் என்ன இல்ல? அங்க பக்தி இல்ல அப்படின்னு அர்த்தம். என்னென்ன சொன்னார்? முதல்ல வைராகியம் அப்படின்னு சொல்லி சொன்னார். வைராகியம்னா என்னது? வைராகியம்னா தமிழ்ல சொல்லக்கூடாது. வைராகியத்தோட இருக்கார் சார் அப்படின்னா கல்யாணம் பண்ணியே திரும்ப ரொம்ப வைராக்கியமா இருக்காரு, அந்த வைராக்கியம் கிடையாது. வெரி குட். அட்லீஸ்ட் ஒருத்தர் ஞாபகம் வச்சிருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? டிட்டாச்மெண்ட். ஓகே. இந்த உலகத்துல டிட்டாச்மெண்ட் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல நமக்கு சொந்தமானதா இருந்தா டிட்டாச்மெண்டோட இருக்கலாம். எல்லாமே பகவானுக்கு சொந்தமா இருக்கும்போது நம்ம எது டிட்டாச்சா இருக்கிறது? கிடுகிடுன்னு நான் இங்க இருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு எனக்கு இனிமேல இண்டிகோ, அப்புறமேல என்ன வேற எல்லாம் ஏர் இண்டியாவா, ஏர் இண்டியா, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? இண்டிகோ சொல்லி ஸ்பைஸ் ஜெட்லாம் ஆல்ரெடி ஊத்தி மூடிட்டாங்க. வேற என்ன இருக்கு? துபாய் எக்ஸ்பிரஸா, ஏனோ ஏர்லைன்ஸ். இனிமேல இது மேல எனக்கு பற்றுதல் கிடையாது சார், இது மேல எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நான் துறந்துடுறேன், எல்லாத்தையும் நான் தார வார்த்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா கொண்டு போய் நம்மள மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் போட்டுருவாங்க. என்ன காரணம்? ஏன்னா அது நமக்கு சொந்தமானதே கிடையாது. நமக்கு சொந்தமே இல்லாத விஷயத்துல நம்ம என்ன பண்ண முடியாது? பற்றின்மைய வளர்த்துக்கவே முடியாது. அப்ப பற்றின்மைனா என்னது? எல்லாமே பகவானுக்கு சொந்தமானதுன்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துறோம் இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? உண்மையான பற்றின்மை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பற்றின்மைக்கு என்ன தெரியுமா தேவை? என்ன தேவை? இப்ப நான் சொன்ன இல்ல, என்ன ஞானம் தேவை? எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது, அவ்வளவுதான் விஷயம். வைராகியம் என்ன சொன்ன? எல்லாமே பகவானுக்கு சொந்தமானதுன்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துறது வைராகியம். இப்ப இந்த வைராகியத்துக்கு என்ன தேவை? எல்லாமே பகவானுக்கு சொந்தமானதுன்ற ஞானம் தேவை இல்லையா, அதுக்கு பேர் தான் ஞானம், வேற ஒண்ணும் கிடையாது. கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாருல்ல, ஞானம் அப்படிங்கிறது என்ன ஒரு டெஃபினேஷன் கொடுக்கிறாரு. ஞானம்னா என்னது? வாசுதேவ சர்வமித் சமஹாத்மா சுதுர்லபான்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க நீங்க. பகுனாம் இப்ப புரியுதா? வாசுதேவ சர்வமித்தி எதுக்காக வருதுன்ட்டு. வாசுதேவே பகவதி நீங்க சொல்றாரு. ஏன் சொல்றாரு தெரியுதா உங்களுக்கு? எல்லா இடத்துலயும் பாருங்க வாசுதேவன்ற பேர் எல்லா இடத்துலயும் வரும். எங்கெல்லாம் எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது அப்படின்ற இடத்துல எங்க எல்லாரும் இடத்துல என்ன பேர் தான் வருது? வாசுதேவன்ற பேர் வருது. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல சொல்றாரு பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணர். யார ஞானவான்னு சொல்லி சொல்றாரு? வாசுதேவ சர்வமிதி, எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது அப்படின்னு யார் ஒருவன் உணர்கிறானோ அவன் தான் யாரு? ஞானத்தை உடையவன். எப்ப எல்லாமே பகவானுக்கு சொந்தமானதுன்னு புரிஞ்சுக்கிறானோ, உணர்ந்துட்டானோ, அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்?
எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துவான். ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுக்கு இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கீங்க. எப்ப எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது புரிஞ்சுக்கிட்டோமோ, இயற்கையாகவே நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே பகவானுடைய சேவையில ஈடுபடுத்த முயற்சி பண்ணும். அவ்வளவுதான். அதுக்கு பேர் தான் வைராகியம் சொல்லி சொல்றோம். இதுக்கு பேர் தான் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். பக்தி அப்படின்னா இது ரெண்டையும் புரிஞ்சுக்கிறது. என்னென்ன புரிஞ்சுக்கணும்? ஞானத்தையும் புரிஞ்சுக்கணும், வைராகியத்தையும் புரிஞ்சுக்கணும். இது ரெண்டையும் நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதுக்கு பேர் தான் பக்தின்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு என்ன தேவை அடிப்படையில் நமக்கு? இதுக்கு அடிப்படையான விஷயம் என்ன தேவை? சாது சங்கம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். சாது சங்கம் எதுக்காக முக்கியம்? ஏன்னா சாது சங்கம் இருந்தா மட்டும்தான் நமக்கு அவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க. இந்த உலகத்துல எல்லாமே யாருக்கு சொந்தமானது? பகவானுக்கு சொந்தமானது அப்படின்னு ஞானத்தை நமக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அந்த ஞானம் யார்கிட்ட இருந்தா வரும்? சாதுக்கள் கிட்ட இருந்தா வரும். அதனாலதான் நமக்கு பஜன கிரியாவுக்கு முன்னாடி என்ன வருது? சாது சங்க அப்படின்னு சொல்றாங்க. பக்தியினுடைய படிக்கட்டுகளை பத்தி சொல்லும் பொழுது முதல்ல வர படிக்கட்டு என்னது? ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்ரத்தான்னா என்னது? நம்பிக்கை. சின்னதான் ஒரு நம்பிக்கை வருது. யார் மேல நம்பிக்கை வருது? பக்தர்கள் மேல நம்பிக்கை வருது. பகவான் நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்ம பாட்டு ரோட்ல சுத்திட்டு இருப்போம். யாரோ அங்க பார்த்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு பாட்டு பாடிட்டு போயிட்டு இருப்பாங்க. யாரோ பாட்டு போறாங்களே, நல்லா இருக்கே பாட்டு கேட்கறதுக்கு. போகும்போது சும்மா போக மாட்டாங்க, ஃபேம்ப்ளெட் கொடுத்துட்டே போவாங்க. இல்லை ஏதாவது சின்ன புக் கொடுத்துட்டே போவாங்க. அந்த புக்கு வாங்கிட்டோம், ஃபேம்ப்ளெட் வாங்கி பார்த்துட்டோம். அதில் போட்டிருக்காங்க சண்டே ஆனா கோயில்ல ப்ரோக்ராம் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி போய் தான் பார்க்கலாமே ஒரு சண்டே. இந்த வாரம் எங்கேயும் போறதுக்கு வேற நம்மள யாரும் இந்த வாரம் இன்விடேஷன் கொடுத்து கூப்பிடல, எந்த கல்யாணத்துக்கு கூப்பிடல, என்ன பண்றது? சரி கோயிலுக்காவது போயிட்டு வரலாம். அந்த மாதிரி நிறைய மகாத்மாக்கள் தான் வந்திருக்கும் இல்லையா? கல்யாணம்ன்றத தடபுடலாம் எல்லாம் கிளம்பி ஓடியே போயிடும், டிக்கெட் புக் பண்ணி கூட போயிடும். இன்னைக்கு இப்படி இப்படி எப்பயாவது பண்ணிருக்குமா? கல்யாணத்தை கூட கேன்சல் பண்ணிட்டு சண்டே ப்ரோக்ராம் நான் போயே ஆகணும் சொல்லிட்டு வந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நீங்க எப்ப பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க கிருஷ்ணருடைய வீட்டுக்கு போற தயாராயிட்டீங்க. ரொம்ப முக்கியமான கல்யாணம், ரொம்ப தெரிஞ்சவங்க கல்யாணம், பெரிய விருந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. போனா 56 வகை விருந்து நல்லா தெரியும், கிடைக்கும் தெரியும். தெரிஞ்சது என்ன பண்ணணும்? போகாம இருக்கணும். பரவாயில்ல போகலாம், ஒரு நாள் என்ன இருக்கு? ஏன் எங்க போகணும்? நம்ம கோயிலுக்கு வரணுமே. வாரத்துல ஒரு நாளாவது கோயிலுக்கு போகலாம், வாரத்துல ஒரு நாளாவது பகவானை பத்தி கேட்கலாம் அப்படின்ற ஆர்வத்தில் நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த பற்றின்மை இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு பக்தியை வளர்த்து கொடுக்கும். நாம் எந்த அளவுக்கு பகவானுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றோமோ, தியாகம் பண்றோமோ, அதுதான் உங்களுக்கு பக்திக்கு சக்தியை கொடுக்கும். நீங்க பக்தியில வளரணும் அப்படின்னா அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பக்திக்காக மற்ற விஷயங்கள் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா தியாகம் பண்ண ஆரம்பிக்கணும். இதற்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அதே போல வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் பக்தர்கள் ஆகவே இல்லை. இதுக்கு கூட என்ன பண்ணிட்டு இருந்தோம்? கல்யாணத்துக்கு போகும்போது சும்மா நார்மலா போயிட்டு இருந்தோம். இப்ப மூக்கு கீழே ஒரே ஒரு கோபிச்சந்தன் வச்சுட்டு போயிட்டு இருக்கும். ஃபுல் திலக் கூட போடுறது கிடையாது. இப்ப அதுவும் நடந்துட்டு இருக்கு. இப்ப அது ஒரு ஃபேஷனா மாறி போயிடுச்சு. ஃபுல் திலக் போடாம இங்க மட்டும் சின்னதா ஒரு கோபிச்சந்தன் மட்டும் வச்சிருப்பேன். துளசி மட்டும் வச்சுக்கிறது. துளசி இருந்தா பகவான் ஆல்ரெடி இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு போயிடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணும், அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணும். ஸோ நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. எப்படி நாம் பக்தியை தியாகம் பண்றோம் மற்ற விஷயங்களுக்காக, அதே போல என்ன பண்ணும், நாம் பக்திக்காக மற்ற விஷயங்களை தியாகம் பண்றோமான்னு பார்க்கணும். யார் வீட்டுல அது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ரூல் என்ன தெரியுமா? யார் வீட்டுல அது இறந்து போயிடுவாங்க, இறந்து போயிட்டா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? கோயிலுக்கு போகக்கூடாது. முதல்ல விஷயம் கோயிலுக்கு போகக்கூடாது. ஐயோ வீட்டுல செத்து போயிட்டாங்க, கோயிலுக்கு எல்லாம் போயிடாத. சாமி போனோடனே அங்க கண்ணு வெளில காத்துட்டு இருக்காரு, போகும்போது கத்தி வச்சிட்டு இருக்காரு, வந்துட்டல்ல வா போட்டு குத்துறன்னு கண்ணு குத்த போறாரு. அது என்னமோ தெரியல. எத்தனை நாள் கோயிலுக்கு போக கூடாது? 1 வருஷம் கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பிரபு எங்க வீட்டுல. 1 வருஷம். எதுக்கு? என்ன நடந்தாலும் ஃபர்ஸ்ட் கட் பண்றது என்னதான்? கோயிலுக்கு போறதான் கட் பண்றது. உடம்பு சரியில்லையா, கோயிலுக்கு போக தேவையில்லை. கஷ்டம் வந்துருச்சா, இனிமேல் நான் கோயிலுக்கே போக மாட்டேன், சாமி இருக்காரா, நான்லாம் கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம், என் கால் வலி இன்னும் போகவே மாட்டேங்குது, பகவானும் காலுக்கு என்ன தைலம் கொண்டு வந்து தேய்ச்சி விட்டுட்டு இருப்பாரு, அவருக்கு இதான் வேலையா? பகவான் எவ்வளவு பெரிய உலகத்தை படைச்சு காத்து என்னென்னவோ வேலை பண்ணிட்டு இருக்காரு, எவ்வளவு அவதாரங்கள் அவர் வேலை பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு சின்னதா முட்டு வலி போகலன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போக மாட்டேன். ஸோ நம்ம என்ன பண்றோம், முதல்ல அவாய்ட் பண்றது பக்தி தான் அவாய்ட் பண்றோம். அப்படி இல்லாம நாம் இனிமேல் என்ன பண்ணும், நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சுகம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் போற இடம் என்னவா இருக்கணும்?
கோயிலா இருக்கணும். அப்படி மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சந்தோஷம், ஒரு விஷயம் சந்தோஷம் அடையறீங்க, கேட்ட உடனே ஆஹா ரொம்ப நல்ல விஷயம் கேட்டிருக்கேன், முதல்ல கோயில போய் கிருஷ்ணருக்கு சொல்லணும், குடுகுடுன்னு ஓடி வாங்களேன். கஷ்டம் வந்தாலும் அப்படிதான் வந்து ஷேர் பண்ணி கிருஷ்ணோட ஷேர் பண்ணிக்கோங்களேன். வேற யாருக்கிட்ட ஷேர் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ இந்த ஒரு சின்ன உறுதியாக நம்ம ஃபாலோ பண்ணும். என்ன உறுதி? வாரம் வாரம் நான் என்ன பண்ணும், கோயிலுக்கு கண்டிப்பா போயே தீருவேன், என்ன நடந்தாலும் நான் கோயிலுக்கு போய் தீருவேன் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு உறுதியை நம்ம எடுத்துக்கலாமே. மற்ற எல்லாத்துலையும் உறுதி எடுத்துப்போமே, விட மாட்டோம். மற்றதெல்லாம் போய் சேர்ந்துடும், எப்படியும் போயிடுவோம். பட் கிருஷ்ணருக்கு மட்டும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு உறுதி வரமாட்டேங்குது, கான்ஃபிடன்ஸ் வரமாட்டேங்குது. ஸோ அது எப்போ வரும் அப்படின்னா, இப்படி சொல்லிட்டே இருந்தால் தான் வரும், சும்மாலாம் வந்துடாது. ஒரு சிலரை போய் சொல்லுவோம், கோயிலுக்கு வாங்கலை, பகவான் பார்த்து கூப்பிட்டா வரப்போறேன் நான். பகவான் வந்து எப்படி கூப்பிடுவார்? ஒன்று ஒரு பத்திரிக்கை அடிச்சு தேங்காய் பழம்லாம் வச்சு வீட்டில் வந்து கோயிலுக்கு வாப்பா, இந்த சண்டே கோயிலுக்கு வாப்பான்னு சொல்லி கூப்பிட போறாரா? எவ்வளோ ஒரு வில்லத்தனமா இருக்கு. உனக்கு என்ன பகவான் கொடுக்கல? உடம்பு கொடுத்திருக்காரா? கொடுத்திருக்காரு. அதை வளர்க்கறதுக்கு சாப்பாடு கொடுத்திருக்காரா? கொடுத்திருக்காரு. அதை ஜீரணம் பண்றது தண்ணி கொடுத்திருக்காரா? கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வயிற்றுல உட்காந்து அக்னியா வேற உட்காந்து என்ன பண்றாரு? எல்லாத்தையும் ஜீரணம் பண்றாரு. பேசுறதுக்கு சக்தியை கொடுத்து, கண்ணு பார்க்கறதுக்கு சக்தியை கொடுத்து, காது கேட்கறதுக்கு சக்தியை கொடுத்து, எல்லாத்துக்கும் சக்தியை கொடுத்து, குடும்பத்தை ஒண்ணு கொடுத்து. ஏன்னா ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், தினமும் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கோமா? கண்டிப்பா யாரும் பிச்சை எடுக்கிறவங்க யாரும் கிடையாது. நல்லா வீட்டுல உட்கார வச்சு 3 வேளை மூக்கு பிடிக்க நல்லா சாப்பாடு கொடுத்து, நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து, நல்ல வேலையை கொடுத்து, நல்ல குடும்பத்தை கொடுத்து, இவ்வளவும் கொடுத்துருக்காரு. எதுக்கு? அவருக்கு சேவை பண்றதுதான், அவர் கோயிலுக்கு வர்றதுக்கு தான். ஆனாலும் இந்த அயோக்கி என்ன சொல்லுவான் அப்படின்னா, பகவான் பார்த்து கூப்பிட்டா வரப்போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இப்ப என்ன தெரியுமா பண்ணுவார்? பகவான் கொடுத்ததெல்லாம் கொண்டு புடுங்க ஆரம்பிப்பார். அப்ப ஓடி வரும், ஐயோ பகவானே இதெல்லாம் என்கிட்ட எடுக்கிறியே, திருப்பி கொடு திருப்பி கொடுன்னு. கொடுக்கும் போது வரமாட்டான், கொடுக்கும் போது எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துப்பான். அதான் இருக்கே, நமக்கு தான் எல்லாமே இருக்கே. இல்லாதப்ப எல்லாரும் குடுகுடுன்னு கோயிலுக்கு ஓடி வருவாங்க. ஐயோ கடவுளே, கிருஷ்ணா கிருஷ்ணா பாத்துவோ கிருஷ்ணா, கஷ்டப்படுறோம் 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 ஓடி ஓடி வருவாங்க. எப்ப எல்லாம் கிடைச்சிருச்சோ அப்ப என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே வீட்டுல ஹாயா கால் மேல கால் போட்டு ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. லா 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 சண்டே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ரிலாக்ஸ் ஆகாதீங்க, பக்தியில் ரிலாக்ஸ் ஆகாதீங்க. பக்தியில சீரியஸ் ஆக முயற்சி பண்ணுங்க. போக போக என்ன ஆகணும்? பக்தியில இன்னும் அதிகம் என்ன பண்ணலாம், இன்னும் அதிகம் எப்படி சேவை பண்ணலாம்னு முயற்சி பண்ண யோசிக்கணுமே தவிர, போதும் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிக்க முயற்சி பண்ணாதீங்க. ஸோ அதனாலதான் சொல்லப்படுது, நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி பக்தர்களோட சேர 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 சேரதான் நம்மளுக்கு என்ன வரும்? உத்வேகமே வரும், செய்யணும் பக்தி செய்யணும் அப்படின்ற ஆர்வமே வரும். இது சொல்லணும் நம்மளுக்கு என்ன வராது? வரவே வராது. கண்டிப்பா கலியுகத்துல குறிப்பா ஆன்மீக விஷயங்கள் நம்மளுக்கு நாட்டம் வரப்போறதே கிடையாது. நீங்க வார வாரம் கோயில்ல வந்து பக்தர்கள் கிட்ட திட்டு வாங்கிட்டு மொட்டு வாங்கி அடி வாங்கினாதான் நமக்கு பக்தி செய்யணும் அப்படின்ற எண்ணமே வரும். இல்ல ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆயிடுவோம். அதெல்லாம் பிரபுபா சொன்னாரு, நீங்க பாகவதம் வீட்டுல படிக்காதீங்க, பாகவதம் கோயில்ல வந்து கேளுங்கன்னு சொல்லி சொன்னார். ஏன் கோயில்ல வந்து கேட்க சொன்னாரு? ஏன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பாகவதம் என்ன பண்ணாது? உங்க காதை பிடிச்சி திருவாது. புக் பாகவதம் காதை பிடிச்சி திருவாது. ஆனா பக்தன் பாகவதம் என்ன பண்ணுவாரு? காதை பிடிச்சி திருவி கூட்டிட்டு வருவார். கோயிலுக்கு வா, எங்க போற நீ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி திருவி கூட்டிட்டு வருவார். மாயில் இருந்தோம்னா நம்மள கூட்டிட்டு வர்றது பக்தர்களை மட்டும்தான் முடியும். இது எல்லாருக்கும் பொருந்தும். பக்தர்கள் சங்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மால ஒரு மாலை கூட வீட்டுல ஒழுங்கா சாண்ட் பண்ண முடியாது. நீங்களே ஆலோசனை பண்ணி பாருங்க. வீட்டுல நம்ம சாண்ட் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருப்போம். ஆனா கோயிலுக்கு வந்த உடனே எல்லாரும் பரவ பாகவதர்களா மாறி போயிடும். எல்லாரும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே. சோ கொஞ்சமாவது நம்ம நன்றி விசுவாசத்தோட இருக்கணும். யாருக்கு நன்றி விசுவாசத்தோட இருக்கணும்? பக்தர்களுக்கு நன்றி விசுவாசத்தோட இருக்கணும். பக்தர்கள் பார்த்து இனிமேல இவன் கிட்ட பேச வேண்டாம், இவன் ஒன்னுத்துக்கும் ஆக மாட்டான், நம்ம இனிமேல விட்டலாம், இவனை கை விட்டலாம், இனிமேல இவனை திருத்த முடியாது, எவ்வளவு சொன்னாலும் இவன் கேட்க போறது கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா உங்க வாழ்க்கை ஃபெயிலியர். அதற்கு மேல பகவானே நினைச்சாலும் உங்களை பாதுகாக்க முடியாது. பகவான் நம்மளை எப்படி பாதுகாப்பார் அப்படின்னா, பக்தர்களுடைய சங்கத்தினால மட்டும்தான் பாதுகாப்பார். பக்தர்களுடைய சங்கம்னா என்னது? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவங்க சொல்லக்கூடிய வழிமுறைகள், வழிகாட்டுதல், அவங்க சொல்றதை ஃபாலோ பண்றதுக்கு பேர் தான் பக்த சங்கம் சொல்லி சொல்றோம்.
அதை எடுத்துக்கல. சும்மா நான் பார்க்கும் போதெல்லாம் ஹரே கிருஷ்ணா பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபுன்னு சொல்றது இவர் பக்த சங்கம் கிடையாது. பக்த சங்கம்னா ஒரு பக்தர்கிட்ட அவர் சொல்லக்கூடிய உபதேசங்களை கேட்டு அவர் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்ற ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுதான் பக்த சங்கம். அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாரும் உங்களை எந்த பக்தரும் வந்து கவனிக்கல, உங்களை எந்த பக்தர் கூப்பிட்டு பிரபு என்ன பண்றீங்க, சேன் பண்றீங்களா, ஒழுங்கா தினமும் படிக்கிறீங்களா, ஏன் கிளாஸுக்கு வரல, ஏன் கோயிலுக்கு வரல, ஏன் சேவை பண்ணல அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்கல அப்படின்னா உங்களை பக்தர்கள் எல்லாருமே கைவிட்டுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். எப்ப பக்தரை கைவிட்டுட்டாங்களோ பகவான் திரும்பியே பார்க்க மாட்டார். எப்ப பக்தர்கள் கூட நம்மள திரும்பி பார்க்கலையோ நமக்கு வேற கதியே கிடையாது. கண்டிப்பா நம்ம மறுபடியும் இந்த சம்சார லோகத்துல மாட்டிட்டு இருக்க போறோம். அதுவே உங்களை யாராவது பக்தர் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு, பிரபு என்ன பண்றீங்க, எங்க போனீங்க, ஏன் வரல அப்படின்னு கவனிச்சுட்டே இருந்தாங்கன்னா நீங்க ரொம்ப பாதுகாப்பான நிலைமையில் இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பக்தர்கள் நம்ம மேல அக்கறை காட்டுறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், பகவான் நம்ம மேல அக்கறை காட்டுறாரு அப்படின்னு அர்த்தம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பக்தர்கள் நம்ம கைவிட்டாங்க அப்படின்னா பகவான் நம்மளை கைவிட்டதா அர்த்தம். இங்க நம்ம பாக்குறோம் பிரகலாதனுடைய மிக முக்கியமான குணம் பாக்குறோம். என்ன குணம் அப்படின்னா இயற்கையாகவே அவனுக்கு என்ன இருக்கு, பகவான் மேல பக்தி செய்வதற்கான அந்த குணம் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லி சொல்றார். இங்க கமெண்ட்ரி படிக்கிறேன், கவனமா கேளுங்க, क्वेश्चन கேட்பேன். கமெண்ட்ரி: the number of qualities cannot be counted, thus who can say enough? Who else could be so excellent? Let others have good qualities, but the cause of Prahalad's qualities was something else. What was that? They will speak well of his greatness. What was the greatness? He had natural attraction for Vasudeva. Or another meaning is the greatness of Prahalada, who had natural attraction for Vasudeva, can only be slightly indicated since it is impossible to define fully. The next verse says, Krishna graha grihitatma. He was as if hunted by Krishna. நல்ல வார்த்தைங்க யூஸ் பண்றாரு சுகதேவ கோஸ்வாமி. பிரகலாதனை பத்தி பேசும்போது ரொம்ப சந்தோஷமா பேசுறாராம். இதற்கு முன்னாடி பேசினார், 5வது ஸ்கந்தத்துல பேசும்போது ரொம்ப சந்தோஷமா பேசினார். யாரை பத்தி பேசும்போது தெரியுமா, 5வது ஸ்கந்தத்துல யாரை பத்தி அதிகமா பேசப்பட்டிருக்கு, ரிஷபதேவர் இல்லையா, ஜடபரதன் சொல்லக்கூடிய ரிஷபதேவர். அந்த ரிஷபதேவரை பத்தி பேசும்போது சுகதேவ கோஸ்வாமி ரொம்ப சந்தோஷமா பேசினாராம். ஏன் சந்தோஷமா பேசினாரு, ஏன்னா ஒரே இனம், ஒரே ஜாதி அவங்க 2 பேரும். என்ன ஜாதி, அவதூத ஜாதி. அவதூதன் சொல்லி சொல்றோம் இல்ல, அவதூதன் என்னது, அவதூதர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவதூதன் கேள்விப்பட்டதே இல்லையா? வெரி குட். பரமஹம்சன் சொல்லி சொல்றோம், அவதூதன் சொல்லி சொல்றோம் அல்ல. 14 குரு வேற மீனிங். அவதூத அப்படின்னா குளிக்காதவர்கள் அப்படின்னு அர்த்தம். தூத அப்படின்னா குளிக்கிறது, அவதூத அப்படின்னா குளிக்கவே மாட்டாங்க அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அவங்களுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது. சுகதேவரை போல. சுகதேவர் என்ன பண்ணுவாரு, அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பாரு. ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கமா இல்லையா, குளிச்சமா இல்லையா, சாப்பிட்டமா இல்லையா, தூங்குனமா இல்லையா, நடுவுல மனுஷங்க பார்த்துட்டு இருக்காங்களா இல்லையா, நம்ம மேல எச்சி துப்புறாங்களா, நம்ம மேல மாலை போடுறாங்களா, நம்மள திட்டுறாங்களா, கல் எடுத்து அடிக்கிறாங்களா, புகழ்றாங்களா, எதுவுமே தெரியாது. என்ன பண்ணுவாரு, ஜடம் மாதிரி நடந்து போயிட்டே இருப்பாரு. அதெல்லாம் அவருக்கு பேர் அவதூதர்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த ஜாதி யாரு, ரிஷபதேவர், ஜடபரதன் சொல்லக்கூடிய ரிஷபதேவர். அவரை பத்தி பேசணும்னே ரொம்ப சந்தோஷம், நம்மால வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவத்துல 5வது ஸ்கந்தம் எப்படி தெரியுமா இருக்கும், ஸ்லோகமா இருக்காது, வெறும் வாக்கியங்களா இருக்கும். நீங்க 5வது ஸ்கந்தம் எடுத்து படிச்சீங்கன்னா ஸ்லோகமே தெரியாது. அவர் பாட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பாரு. ஸ்லோகம் பேசணும்னா உங்களுக்கு நிறுத்தி நிதானமா பேசணும். ஆனா என்ன பண்ணுவாரு, ரொம்ப சந்தோஷத்துல அவர் பாட்டு கடகடன்னு பேசிட்டே இருக்காரு அவர் சந்தோஷத்துல. அதே போல இங்க பிரகலாதனை பத்தி கேட்ட உடனே, பிரகலாதனை பத்தி சொல்ல போறோம்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாரா சுகதேவ கோஸ்வாமி. சின்ன பையன் இல்லையா, அதனால கொஞ்சம் ஜோக்காவும் பேசுறாரு. சின்ன பசங்க நம்ம ஜோக் பண்ணலாம்ல, அது போல என்ன பண்ணாரு, நான் எப்ப பார்த்தாலும் ரகுநாதை பார்த்தா பூக்கள் சொல்லிட்டே இருப்பேன். அவன் எனக்கு இன்னும் சின்ன பையன் தான், அவனுக்கு பேர் பூக்கள்னு பேர் வச்சிருக்கேன். ஏன் பேர் தெரியுமா பூக்கள் அவனுக்கு பேர் வந்தது, சொல்லிடலாமா ரகசியத்தை? ஏன்னா ஒரு தடவை நான்
அவன் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு முறை கூப்பிட்டு ஒரு விஷயத்த காட்டினேன். ஒரு பூ எடுத்து காட்டினேன். பூ சொல்றேன். ஒரு மாலை எடுத்து காட்டினேன். இது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது மாலைன்னு சொல்லி சொல்ல. அவன் தெரியுமா சொன்னா, இது பூக்கள் அப்படின்னு சொன்னான். ஒன்னா இருந்தா பூவு, நிறைய இருந்தா பூக்கள் அப்படின்னு சொன்னான். அதனால அவனுக்கு பேரு பூக்கள்னு பேர் வச்சது. எனிவே, சோ அவனை பார்க்கும் போதெல்லாம் நான் அப்படி கிண்டலா சொல்லிட்டு இருப்பேன், ஜோக்கா பேசிட்டு இருப்போம். அது போல சுகதேவ கோஸ்வாமிக்கும் பிரகலாதனை பார்த்து ரொம்ப ஜோக் பண்ணும். சின்ன சின்ன பையன் இல்லையா, சின்ன பையனை பார்த்தா நம்ம பொதுவா சும்மா இருக்க மாட்டோம். கன்னத்தை பிடிச்சி கிள்றது, காதை பிடிச்சி இழுக்கிறது, சிண்டை பிடிச்சி இழுக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்போம். இன்னைக்கு காலைல கூட பிரபு என்ன பார்த்து பின்னாடி அடிச்சா, நான் ஸ்ரீ குரு சாரணா பத்மனா பிரபா நினைச்சிட்டு இருந்தேன். டப்பு யாராதுன்னு நினைச்சு கொஞ்சம் பயந்துட்டேன். சின்ன பையனை பார்த்தா எல்லாருக்கும் ஆசை வரும், தட்டி பாக்குறது, அடிச்சு பாக்குறது, கொட்டி பாக்குறது, இழுத்து பாக்குறது. அது போல பிரகலாதனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாரா சுகதேவ கோஸ்வாமி. அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு, யஸ்மின் மகத் குணோராஜன் கிருஹ்யந்தி கவிபிர். ஓகே, இந்த ஸ்லோகம் கிடையாது, சாரி, நெக்ஸ்ட் ஸ்லோகமா. யஸ்த கிரீடானகோ பாலோ ஜடவத் தன் மனஸ்தயா கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா நவேத ஜகத் ஈத்ருஷம் அப்படின்னு சொல்லி சொல்றார். பிரகலாதன் எப்படி இருப்பான் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசா கோவிந்தா கோவிந்தா, வெரி குட். பிரகலாதன் எப்படி இருப்பார் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து பொம்மை எல்லாம் வச்சு விளையாட மாட்டாராம். பொம்மை எல்லாம் நிறைய தூக்கி தூக்கி போடுவாங்களா, அவங்க அப்பா பொம்மை எல்லாம் கொடுப்பாராம். அவனுக்கு பொம்மை வச்சு விளையாடுறதுக்கு இஷ்டமே இருக்காதான். அப்படியே தேமே உட்காந்துட்டு இருப்பானோ, திடீர்னு சிரிப்பானோ, இன்னொரு அழுவானோ. வீட்டுல இருக்கவங்களாம் பார்த்து பயந்துட்டாங்களாம். என்னன்னா அந்த குழந்தை திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு அழுகுறான், இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பூதம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைப்பாங்களாம். பெரிய பூதம் ஏதாவது இருக்கா? அவங்க அப்பாவே ஒரு பெரிய பூதம் தான் இல்லையா? ஹிரண்யகசிபுவோட ஒரு பெரிய பூதம் யாராவது இருக்க முடியுமா? அவன் பார்த்தானா, அவனை பார்த்தா எல்லா தேவர்களும் நடுங்கிறாங்க இல்லையா? அவனை விட ஒரு பெரிய பூதம் இருக்கா அப்படின்னா இருக்கான். என்ன பூதம் அப்படின்னா கிருஷ்ணன்ற பூதமா. கிருஷ்ணர் பூதம்னு வேற சொல்லிட்டாரு. கிருஷ்ணர் பார்க்கறது எப்படி இருக்காரா, பூதம் மாதிரி இருந்தாராம். அப்படி சொல்ல அவரு இங்க சொல்றாரு, கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணன்ற ஒரு கிரகம் பிடிச்சிருச்சான். மொத்தம் எத்தனை கிரகம் இருக்கு? 9 கிரகம் இருக்கு. என்ன கிரகங்கள்லாம் இருக்கு? யாரா இங்கிலீஷ் பீச்சு தமிழ்ல சொல்ற, எடுத்த உடனே ஏன்டா டே. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சாட்டர்டே, ராகு, கேது இல்லையா? எடுத்த உடனே நல்ல பேர் வாயில வரதா கிருஷ்ணா உனக்கு. அவன் பேர் வேற கிருஷ்ணான்னு வச்சிருக்கான். அப்ப 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா? ஒருத்தனுக்கு பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவாங்க? உடனே ஜோஷியா கிட்ட போறாங்க, சார் கொஞ்சம் இதை பாருங்களேன், இந்த கிரகங்கள் பிடிச்சி என்ன பாடா படுத்துது சார், 9 கிரகம் என்ன பிடிச்சி பாடா படுத்துன்னு சொல்லி சொல்லுவோம். 9வது கிரகத்து மேல இன்னொரு கிரகம் இருக்கான், 10வது கிரகம் ஒண்ணு இருக்கான். அந்த கிரகம் என்ன தெரியுமா? என்னது, அனுகிரகமா? இது யாரா அது புதுசா இருக்கு? ஏய், என்ன போட்டியா நடந்துட்டு இருக்கீங்க, காமெடி ஷோ பண்ற மாதிரி. ராமாயணத்துல ஒரு கிரகம் பத்தி சொல்றாரு, சீதை சொல்றா. சீதை வந்து ராமர் கிட்ட சொல்லும் போது சொல்றா, ஜாமாதா தசமோ கிரகா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஜாமாதான்னா யார் தெரியுமா? மாப்பிள்ள. இந்த உலகத்துல 9 கிரகம் படுத்தாத பாடு ஒரு கிரகம் படுத்துமா? எந்த கிரகம்? மாப்பிள்ளன்ற கிரகம். வீட்டுல உட்காந்து பாப்புல மாப்பிள்ள என்னமோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி உட்காந்துட்டு எல்லாத்தையும் இதை பண்ண அதை பண்ணு சொல்லிட்டு போட்டு உலுக்கி எடுத்துட்டு இருப்பாராம். அப்படி மாப்பிள்ளன்ற கிரகம், மாப்பிள்ளன்ற ஒரு கிரகம் வந்து வீட்டுல உட்காந்து இருக்குமா, அதான் 10வது கிரகமா. அந்த மாதிரி நீங்க பேர் வாங்கிறாதீங்கன்னு சொல்லிட்டு சீதை வந்து ராமரை திட்டுவா. இங்க சொல்றாரு, பெரிய ஒரு கிரகம் பிடிச்சிருச்சா. என்ன கிரகம் பிடிச்சிருச்சா? கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றார். கிருஷ்ணன்ற ஒரு கிரகம் வந்து பிடிச்சிருச்சான். யார? பிரகலாதன. ஒவ்வொரு கிரகத்துக்கும் பிடிச்சா ஒரு ஆயுள் காலம் இருக்கு இல்லையா? இப்ப சாட்டர்டே பிடிச்சா 7.5 வருஷம். குரு பிடிச்சது அப்படின்னா எத்தனை வருஷம்? 1.5 வருஷமா? 14 வருஷமா? தெரியல. ராகு என்னவோ அடிச்சு விடுங்க, தெரியாது, யாரு கேட்க போறான்ட்டு. சரி, 18 வருஷம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு
நாள் இருக்கு, ஒரு நேரம் இருக்கு, இவ்வளவுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கிருஷ்ண கிரகம் இருக்கு இல்லையா, இது பிடிச்சா என்ன பண்ணாதா, விடவே விடாது. விடாத கருப்புன்னு சொல்லி சொல்றோம்ல, அது போல ஒரு முறை பிடிச்சதுன்னா திரும்ப திரும்ப வந்து நிற்கும். அட போயா, இனிமேல் எனக்கு இஸ்கானும் வேண்டாம், கிருஷ்ணரும் வேண்டாம், நீங்களும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டு எல்லாத்தையும் உதறிட்டு எங்கேயோ போயிடுவோம். கோவாக்கே போயிடுவோம். போலாம் கோவாக்கு போயிடலான்னு சொல்லிட்டு. அங்க பார்த்தா ரஷ்யன்ஸ் வந்துருவாங்க, ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா. ஐயோ இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்களா ஹரி கிருஷ்ணா மறுபடியும் சொல்லிட்டு. நீங்க எந்த ஊருக்கு போனாலும் இந்த ஹரே கிருஷ்ணா என்ன பண்ண மாட்டாங்க, உங்களை விடவே மாட்டாங்க. அதான் கிருஷ்ண கிரக கிரகித ஆத்மா. கிருஷ்ணன்ற கிரகம் பிடிச்சது அப்படின்னா விடவே விடாதான். நல்ல கிரகம் தான், தப்பான கிரகம் எல்லாம் கிடையாது, நல்ல கிரகம் தான். இங்கதான் சொல்றாரு, அந்த பிரகலாதன் வந்து ஒரு கிரகம் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருப்பான. எந்த கிரகம் பிடிச்சதா, கிருஷ்ணன்ற கிரகம் பிடிச்சிருச்சா. அதான் பிரகலாதனுடைய குணங்கள் சொல்லி சொல்றாரு. அதனால உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன கிரகம் பிடிச்சிருக்கு அப்படின்னு என்ன சொல்லலாம், நீங்க கிருஷ்ண கிரகம் பிடிச்சு ஆட்டுது எங்கன்னு சொல்லி சொல்லுங்க இல்லையா. நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் கிருஷ்ண கிரகம் தான், நம்மளுக்கு வேற எதுவுமே கிடையாது. நிர்வைராய பிரசாந்தாய சசுதாய மகாத்மனே பிரஹ்லாதாய யதா துருக்யாத் தனிஷ்யந்தி அப்பி வரோஜிதம். இது போன வாரம் படிச்ச ஸ்லோகம். எல்லாரும் அப்படியே பேன் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு யோசிச்சு எங்கடா படிச்ச ஸ்லோகம் மாதிரி இருக்கேன்ட்டு. ஓகே, இப்படியாக பிரகலாதனுடைய குணங்களை நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். இன்னைக்கு நம்ம ஸ்லோகத்தை முடிச்சிடலாம். இன்னைக்கு ஸ்லோகம் எத்தனாவது, 43. இன்னைக்கு ஸ்லோகம் படிக்க வேண்டியது 43. இங்கதான் உட்காந்துருக்கிய பிரகலாத், அவன் பேர் இல்ல, அங்க உட்காந்துருப்பான். தஸ்மின் மகாபாகவதோ மகாபாகே மகாத்மனி ஹிரண்யகசிபுராஜன் அகரோ தகமாத்மஜா. இதுக்கு என்ன கொடுத்திருக்கார், மொழிபெயர்ப்பு பொருளுரை. அதான் கிளாஸ்குள்ள போறோம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, முடிச்சிடலாம் சீக்கிரமா. 43 ஸ்லோகம். My dear King Yudhishthira, the demon Hiranyakashipu tormented this exalted, fortunate devotee, although Prahlad was his own son. Purport. When a demon like Hiranyakashipu, despite his elevated position, due to severe austerities, begins to tease a devotee, he begins falling down, and the results of his austerities dwindle. One who oppresses a pure devotee loses all the results of his austerities, penances, and pious activities. Since Hiranyakashipu was now inclined to chastise his most exalted devotee son, Prahlad Maharaja, his opulences began dwindling. ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்றாரு பிரபுபாதர் இங்க. என்ன ஆனது, இப்படி நிறைய நல்ல குணங்கள் இருக்கு இல்லையா, இப்படி நல்ல குணங்கள் உள்ள பிரகலாதனை பார்த்தாவே ஹிரண்யகசிபு பிடிக்க மாட்டேங்குதான். இந்த உலகத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, ஒருத்தன் அயோக்கியனாகவே இருந்தாலும் தன்னுடைய பையனை பார்த்தா அப்பாவுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பையன் ஒன்றும் சரியில்லை, உதவாக்கிறதா இருந்தாலும் அப்பா என்ன பண்ண மாட்டார், பையனை விட்டே கொடுக்க மாட்டார், பையன் நல்லா பார்த்துப்பார். ஆனா இவ்வளவு நல்ல குணம் இருக்கு, இவ்வளவு நல்ல குணம் இருந்தும் அவங்க அப்பா அவங்க பையனை வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம், அந்த பையன் கிட்ட ஒரு கெட்ட குணம் இருக்கான். என்ன கெட்ட குணம் இருக்கா, அந்த பையனுடைய வாயில கெட்ட வார்த்தை பேசிட்டே இருப்பான. அந்த கெட்ட வார்த்தையை கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு பிடிக்காம போயிடுதான். என்ன கெட்ட வார்த்தை, ஓம் நமோ நாராயணா அப்படின்ற வார்த்தையை கேட்டா காதை மூடிக்கிறான் ஹிரண்யகசிபு. ஐயோ கெட்ட வார்த்தை பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கெட்ட வார்த்தையை கேட்டா அவங்க அப்பா கோவம் வருதான். பையனுக்கு எல்லாம் நல்ல குணம் இருக்கு, ஆனா இந்த வார்த்தை, இந்த ஒரு குணத்தை பார்த்தா அவங்க அப்பனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குதான். ஸோ இதனால்தான் அன்னைக்கே பக்தனுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கு இல்லையா. பக்தனா இருந்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது, பக்தரால் கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இங்க சொல்றாரு, ஹிரண்யகசிபு எப்படி இருந்தாரு அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னா, பிரம்மா கிட்ட வரம் வாங்கினார், சிவபெருமானுடைய நல்ல பக்தர், எல்லா தேவர்களையும் தன்னுடைய கண்ட்ரோல வச்சிட்டு இருக்காரு, உலகமே தன்னுடைய வசத்துல இருக்கு. இவ்வளவு குணம் இருந்தும் ரொம்ப அல்பமா நடந்துக்கிறாரு. என்ன நடந்துக்கிறார் அல்பமா, 5 வயசு பையனை போய் அடிக்கிறாராம். இது அல்பமா தெரியல. குறிப்பா சின்ன குழந்தைகளை அடிக்கிறதே ரொம்ப கேவலமான விஷயம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம இந்த சைஸ் இருக்கும், நம்மளை விட ஒரு 8 அடி ஹைட்டா ஒரு ஆள், 8 அடி இருக்கிற ஒரு ஆளு, நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு வந்து சட்டை அப்படி ஏய் சாத்துட்டுமா ஒன்ன அப்படின்னா நம்மளை பார்த்தா ஐயோ பயந்துருவோம், நம்ம பார்த்து பயந்துருவோம்.
அது போலதான் அந்த சின்ன குழந்தைங்க இருக்கும். அவன் இவ்வளவு பெருசு இருக்கும், திபு திபுன்னு இருக்கும். சின்ன குழந்தை அதை இப்படி பார்த்துட்டு இருக்கு இல்லையா? அதை போய் பிடிச்சி உலுக்கி அடிச்சோம் அப்படின்னா ரொம்ப கேவலமான ரொம்ப அல்பமான விஷயம். அது பண்ணக்கூடாது. சின்ன குழந்தைங்களை அடிக்கூடாது, கோவத்தோட அடிக்கூடாது. அப்பா அம்மா அடிக்கிறது வேற இல்லையா, மற்றவங்க அடிக்கிறது வேற. அது நமக்கு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஆளு ஹிரண்யகசிபு இவ்வளவு அல்பமான ஒரு வேலையை பண்றாரு. தன்னுடைய பையன் 5 வயசு பையன், நல்ல பையன் ஆச்சு, எல்லா நல்ல குணமும் இருக்கு, அவனை போய் அடிக்கலாமாயா? அவனை போய் சாகடிக்கிற முயற்சி, அடிச்சா கூட பரவாயில்ல, துரத்திக்கிட்டு ஓடுறான், சாவடிக்கிறது, சாவடாடி சாவடாடின்ட்டு. பையனா ரொம்ப தைரியமா உட்காந்துருக்கான், சாவடிப்பா நீ, இன்னும் முடிஞ்சா சாவடிப்பான்னு சொல்லிட்டு. முடியவே இல்லை, எவ்வளவு செஞ்சு முடியவே இல்லை. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? அவன் பக்தனா இருக்கிறது மட்டும்தான் காரணமா. இதனால் என்ன தெரியுமா ஆனது? ஹிரண்யகசிபுனுடைய சக்தி குறைஞ்சிட்டே வருதான். இதான் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். நாம் எப்ப பக்தனுக்கு அபராதம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, தூய பக்தர்களுக்கு அபராதம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அப்ப என்ன ஆகும்? நம்முடைய ஆன்மீக சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆன்மீக சக்தி கூட கிடையாது, நம்முடைய புண்ணியங்கள்லாம் போக ஆரம்பிச்சிடும். நம்ம கிட்ட கூடிய நல்ல குணங்கள்லாம் நம்ம கிட்ட இருந்து போக ஆரம்பிச்சிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மனசளவுல கூட என்ன பண்ணக்கூடாது? நம்ம பக்தர்களை, தூய பக்தர்களை நிந்தனை பண்ணிடக்கூடாது. தூய பக்தர்கள்லாம் யாரு? பகவானை தவிர அவங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. கிருஷ்ணருக்காக மட்டுமே தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணம் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட தூய பக்தர்கள். அப்படிப்பட்ட பக்தர்கள் நம்ம மனசால கூட என்ன பண்ணிடக்கூடாது? தப்பா பேசிடக்கூடாது. பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு புண்ணியம் இல்லையா, இதுல இன்னும் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னு என்ன சொல்றது இல்லையா? அதனால இந்த புண்ணியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. இதனாலதான் ஹிரண்யகசிபு பலம் இழந்து போக ஆரம்பிச்சான். ஸோ என்ன பண்ணாரு அப்படின்னா, பகவான் அவங்க வீட்லயே ஒரு எதிரியை உற்பத்தி பண்ணிட்டார். அவங்க வீட்லயே அவங்க வீக்னஸ் உற்பத்தி பண்ணிட்டார். எப்படி ஒரு கோடாலி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கோடாலி நம்ம ஷார்ப் பண்றோம், ஷார்ப் பண்ண என்ன பண்றோம்? ஒரு மரத்துல ஷார்ப் பண்ணிட்டு மறுபடியும் அதே மரத்தையே வெட்டிடுறோம். அது போல ஹிரண்யகசிபு என்ன பண்ணாரு அப்படின்னா, அவனுக்கு எல்லா சக்தியும் கொடுத்துட்டாரு, ஒரு வீக்னஸ் மட்டும் கொடுத்துட்டாரு. என்ன வீக்னஸ் கொடுத்தாரு? பக்தனை அவமரியாதை செய்யக்கூடிய அந்த குணத்தை கொடுத்துட்டார். அவங்ககிட்ட எல்லா கெட்ட குணமும் இருந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அவனை நல்லா தான் இருந்தான், எவ்வளவு கெட்ட குணம் இருந்தாலும் அவன் பொழைச்சிக்கிட்டான். ஆனா ஒரு கெட்ட குணம் வந்தது, அழிஞ்சே போயிட்டான். என்ன கெட்ட குணம் அது? பக்த நிந்தை அப்படிங்கிறது, தூய பக்தனுடைய நிந்தை அப்படிங்கிறது. அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ பக்த நிந்தை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய அழிவை நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம், நம்மளுடைய குணங்கள்லாம் நம்மளை விட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த பிரகலாதனுடைய குணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம். தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம என்ன பண்ண அந்த குணங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்க முயற்சி பண்ணும். கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத்